தாகூத்தை பாதுகாக்கும் முஸ்லிம் பெருமக்கள். நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பினோம். மேலும் அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள், தாக்கூத்தை நிராகரியுங்கள் என்று அவரின் வாயிலாக அனைவரையும் எச்சரித்தோம் என்பதனையும், இஸ்லாத்தின் அடிப்படையில் அமையாத எந்த ஒரு ஆட்சிக்கும் பெயர்தான் தாகூத் என்பதனையும் நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். இதன் அடிப்படையில் ஒரு நாட்டு அரசாங்கம் ஃபித்ரத்தான இயற்கையான இறை கட்டளைகளை மறுத்துவிட்டு மனித விருப்பங்களை சட்டங்களாக இயற்றி பொது மக்களை கட்டுப்படுத்தி அவர்களிடம் இருந்து வரி வசூலிப்பது என்பது வெறும் ஒரு விளையாட்டான காரியமல்ல. இந்த கடினமான காரியத்தை செவ்வனே செய்து முடிக்க ஒரு அரசுக்கு பல துறைகள் தேவைப்படுகின்றன. அவற்றில் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான துறைதான் இராணுவம் மற்றும் அதனுடன் சார்ந்த துறைகளாகும். இந்த துறையின் உபகிளைகள் பல இருக்கின்றன. இராணுவ படை, கடற்படை, விமானப்படை, உளவுத்துறை, போலீஸ், தேசிய ஆலோசனை குழு. இந்த 6 துறைகளினதும் அடிப்படை கடமை தாகூத்தை, அதாவது அரசாங்கத்தை பாதுகாப்பது, தாகூத்தின் ஆட்சியின் கீழ் மக்களை பாதுகாப்பது, தாகூத்தின் ஆட்சிக்கு எதிராக எழும் கிளர்ச்சிகள் அல்லது குழப்பங்களை கட்டுப்படுத்துவது என்பனவாகும். இந்த துறைகளில் செயலாற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களை விட்டுவிடுங்கள். அவர்களது தலைவர்களுக்காக அவர்கள் செயலாற்றுகிறார்கள். ஆனால் ஒருவர் தன்னை முஸ்லிம் என்றும் தனது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் கூறிக்கொண்டு தாகூத்தின் ஆட்சிக்கு பாதுகாப்பு, பலம், அதிகாரம், ஆளுமை என்பவற்றை தேடித்தரும் அற்புத செயலை ஒரு முஸ்லிம் எவ்வாறு செய்ய துணிந்தார்?